ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் கடந்த சில நாட்களாக கடுமையான புயலும் மழையும் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாம் சைக்ளோன் என அழைக்கப்படும் இந்த வேகமாக வலுப்பெற்ற புயல் காரணமாக சிட்னி மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் 200 மிமீக்கும் அதிகமாக மழை பெய்துள்ளது. இதன் விளைவாக வாரகம்பா அணை தன் முழு கொள்ளளவையும் எட்டியது மற்றும் தானாகவே தண்ணீர் வெளியேறத் தொடங்கியது. அணையில் இருந்து வெளியேறிய நீரின் அளவு ஒரு நாளைக்கு சுமார் 60 கிகா லிட்டருக்கு மேல் ஆகும் என் வாட்டர் இன்ஸ்டிடியூட் வால்டியஸ் தெரிவித்துள்ளது. இதனால் நெப்பியன் மற்றும் ஹாக்ஸ்புரி ஆறுகளுக்கு நீர்நிலை உயர வாய்ப்பு ஏற்பட்டது. எனினும் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் பெரிய அளவிலான வெள்ள அபாயம் இல்லை எனவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனிடையே கடலோரப் பகுதிகளில் 6 முதல் 8 மீட்டர் உயரம் உள்ள அலைகள் உருவாகி கடலோரம் முழுவதும் கொந்தளிக்க வைத்துள்ளது. மக்கள் கடற்கரைகளை தவிர்க்கவும் வெள்ளம் மற்றும் மின்சார பாதிப்புகள் உள்ள இடங்களை அணுக வேண்டாமென்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் லட்சக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, பல விமானங்கள் ரத்தாகியுள்ளன மற்றும் பொது போக்குவரத்தும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் மற்றும் அவசர சேவை குழுக்கள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள்.